இந்த சதீஷை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே. இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான், மேலே விட்டுடுவான். அந்த மாதிரி கேரக்டர் இவன். முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது விபீர்னுச்சு. கவின்கிட்டேருந்து ஒரு ஃபோன், அண்ணே நம்ம பையன்தான் அப்படி. நம்ம பையன்னா சரி என்னடா, ஏன்னா இவனை தளபதி விஜய் இருக்கார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டு உள்ளே வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான். அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார். அவருக்கு 10 மணிக்கு தான் வச்சுருப்பான் நெல்சன் ஷாட்டு. ஆனால் யாரெல்லாம் வந்திருக்காங்க சார், டீமே வந்துடுச்சு. எங்களை ஒரு 8 மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்போம் எங்களை வச்சு. அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டாக வந்து நாங்கள் இல்லைன்னா இவனுக்காகவே வருவார். வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காமிப்பான் பாருங்கள், அவரும் ஓன்னு சிரிப்பார், சந்தோஷமாயிடும். செட்டே கலகலகலன்னு இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையால் இன்றைக்கி நான் ஹைதராபாத்தில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தர் இருக்கு. அவரு கிட்டத்தட்ட 240 படம் பண்ணிட்டு கின்னீஸ்க்காக ட்ரை பண்ணினார். அவர் என்னை பார்த்துக்க, யாரா நீ, எப்படா ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் கலக்கிற, நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோ இந்த டேலண்ட்டுக்கு ஒன்று தூண்ண பாருங்க. அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்குங்க எல்லாமே அப்படியே என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. எனக்கே ஒன்றுமே புரியல. நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே, இங்கே என்ன சொல்லுது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியுங்களா, அதுக்கு நான் விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பண்றேன். எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட் சீன், எனக்கு முன்னாடி இந்த டான்ஸர் சதீஷ், அப்போ டான்ஸர் தான், இப்போ தான் டைரக்டர். டான்ஸர் இப்படியே போவோம் கூட 7-8 பேர். இதில் ஹீரோ அவரு நின்று காலையிலேருந்து இதே தான். டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் அது கொடுறா, போர் அடிக்குது. இதை விஜய் சார் கேட்டார். நெல்சன் எதுனா கொடு, எதுனா ஒன்று சொல்லியா அப்படின்னா. எதுனா ஒன்று சொல்ல, டே என்னடா விளையாடுற, அங்கங்கே கேமரா இருக்குது, இது என்ன சொல்லுன்னா, முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு. அப்போ இவனை பார்த்து சொன்னேன், டே நீ எதுனா ஒன்று சொல்லு, அது கவுண்டர் நான் அடியும். அதே மாதிரி இவன் சாவு போகிறோம், எது வில்லன் கையில், அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார். அதுக்கு விட்டங்க, டேய் யாரா நீ சாவும்போது இப்படி ஒரு காமெடி பண்ணுற, தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூணுவங்க. அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல. ஆனால் அந்த தூணிங்கள அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன் நான் அப்படின்ட்டு.